எங்கே போகிறோன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டே வா. கைஸ் இப்போ நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறோம். வாங்க இப்போ லைவாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா புது கோப்ரோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விலைலாம் எதுவும் இல்லை, கூட்டோன்னே ஏறி உட்காந்துக்கிட்டு. இந்த கோப்ரோ இப்போ தான் 8வது போகுது. 8வதா போகிறேன், 4th போதாங்க. இப்போ இந்த கோப்ரோ 8வது போகுதுன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா 4வது தான் போகுது. ஆனால் 8வது போகிறதோட அதிகமாக பேசு. 8வது போகிறோம் பின்னாடி அமைதியாக இருக்கான். ப்ரோ வீடியோ ஓடுது, கம்முனு இரு ப்ரோ. நண்பர்களை எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடலூர் மீன் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். நாங்கள் செம்மண்ணில் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இப்போ நம்ம ஓட்டிக்கும் போக போகிறோம், மீன் மார்க்கெட் அங்கே இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டுக்கும் போகிறோம், ஹார்பருக்கும் போகிறோம். வழக்கம் போல் அப்படிங்களா வேணாம். ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாலும் வெயில் பொழக்குது நண்பருங்க, ரொம்ப வேலைக்கு ஆகலை. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு வெளியே வந்து. இப்போ தான் ஒரு 2.5 மாதத்துக்கு அப்புறம் வெளியில் வந்திருக்கோம், ஓட்டி மீன் மார்க்கெட் போகலான்ட்டு. சின்ன சம்பவம் ஒன்று ஆகிடுச்சு, அதனால் வெளியில் எங்கேயும் போகல ஒரு 2.5 மாதத்துக்கு. இப்போ தான் போகிறோம். சம்பவம் என்னன்ட்டு அப்புறமா நான் சொல்கிறேன். காலையில் ஒரு 9:30 இருக்கும், இப்போவே இந்த வெயில் அடிக்குது. இது கடலூரா இல்லை வேலூரா தெரியல. கோப்ரோ ஆடாமல் பிடிங்க, ஒன்றும் இல்லை. புதுசாக இன்ஸ்டால் பண்ணிருக்க கோப்ரோ வந்து கையை ஆட்டுது. கோப்ரோ பேர் என்னன்னு சொல்லிடுங்க அப்படியே. நம்ம பேர் வந்து சபரிஸ். ஓகே. கோப்ரோக்கு இப்படி வளைஞ்சு போனால் பிடிக்குமாமா? அதுக்கு பேர் என்னது? வளைஞ்சு போனால் ஏதோ ஒரு பேர் சொல்லுங்க, என்ன பேர்? கார்னிங். அதெல்லாம் எங்கே பார்த்துருக்கீங்க? யூடியூப் பார்த்து நல்லதும் கற்றுக்கலாம், கெட்டதும் கற்றுக்கலாம். இது நல்லா தான் கெட்டதான்னு எனக்கு தெரியல. கார்னிங்குங்கிறான். இது வந்து சொல்ல போனால் கெட்டது. ஆனால் நான் ஒரு யூடியூபர் வந்து பிளாக் போட்டார், அதில் கார்னிங் பண்ணி போட்டார், அதனால நான் பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சின்ன பசங்க பார்க்காம இருக்கிறது நல்லது. அப்படியே லெஃப்ட்ல காமிச்சிட்டா லெஃப்ட். புதுசாக அண்ணா பாளையத்தை கட்டிகிட்டு இருக்காங்க, லெஃப்டில் கம்மி அண்ணா பாளையத்தை கட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே நேரம் என்ன
போடாத ட்ரை பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரிதா, எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு போங்க. கேமராமேன் உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். லெஃப்டில் ரைட்டில் பெரிய பில்டிங்கோ இல்லை பழக்கடையோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எடுக்கணும். வெறும் ரோட்டை எடுத்தால் மக்களுக்கு என்ன தெரியும்? It's not right. This lorry is so old. டாடா ஷோரூம், அடுத்தது யமகா ஷோரூம். எங்க? பார்க்கவே இல்லை. நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணேன்னா ஒரு டவுட்டு. ஷோரூம் காட்டணும்னா தேவையானது அதுவே எடுத்துக்கோ. போதும், இன்னும் வளைக்காத. சின்ன டிராஃபிக் ஜாம். ஏதோ ஒரு கார் ஸ்டார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னா ஹார்பருக்கு தான் முதல்ல போகிறோம். சீக்கிரமாக போயிருக்கணும் காலையில். ஆனால் இன்றைக்கி நாங்கள் எழுந்ததே லேட்டு. இப்படி ரைட்டில் எடுத்தால் மார்க்கெட்டு, லெஃப்ட்டில் இப்போ நம்ம போகிற வழி தான் ஹார்பர். சிதம்பரம் டு கடலூர் ரோடு வந்தாலே ஹார்பர் போய்
பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஹார்பருக்கு இன்னும் ஒரு 200 மீட்டர் இருக்கலாம். இது நான் எப்பயும் யூஸ் பண்ணுற ரூட்டு. வேறு ரூட்டு வேறு இடத்துலேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்பருக்கு வந்துட்டோம். அதாவது நாங்கள் செம்மண்ணில் வழியாக டேரெக்டாக ரோடு வழியாக வந்தால் இப்படி வரலாம். மற்றபடி தெருவில்